ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டை சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சோயா சாஸும் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் வெந்து வந்துடும். இப்போ இது கூட வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிராமல் நல்லா மெதுவாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக யம்மியான டேஸ்ட்டில் மட்டர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 to 6 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதே. நெக்ஸ்ட்டு ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.